இந்த நுழைவாயில தாண்டி உள்ளுக்கு போகும்போது தான் வீட்டினுடைய நுழைவாயிலே இருக்குது. இந்த வீட்டுல மொத்தமாக 5 படுக்கை அறை இருக்குது. வந்த உடனே குளிர்மையா தாங்க முடியல. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்டா, ஈழத்தில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கிற இணுவில் என்ற ஊரில். இந்த ஊரை சுற்றி காட்ட போகிறேன்னான்னு கேட்டால் இல்லை, ஏற்கனவே இந்த ஊரை சுற்றி காட்டியாச்சு. இன்றைய நாளில் இந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆடம்பரமான மாடி வீட்டை சுற்றி காட்ட போகிறேன். எதிர்காலத்தில் வெளிநாட்டில் இருந்தோ வெளி மாவட்டத்தில் இருந்தோ நீங்கள் யாழ்ப்பாணத்துக்கு வரும்போது தங்குறதுக்கு வீடு தேடுவீர்களா? கவலைப்பட வேண்டாம். திரையில தெரிகிற இந்த தொடர்பெண்ணை பயன்படுத்தி இவர்களோடு தொடர்பு கொண்டு இந்த வீட்டை நீங்க வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம். மேல் தளத்தை மட்டும் வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம், கீழ்த்தளத்தை மட்டும் வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம். 2 தளங்களையும் சேர்த்து வீட்டையும் மொத்தமாக வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதே மாதிரி எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு நிகழ்வை நடத்த போறீங்க, உதாரணத்துக்கு வெளி மாவட்டத்தில் இருக்கிற நீங்கள் அல்லது வெளிநாட்டில் இருந்து இங்க வந்து ஒரு மாப்பிள்ளை வீடா இந்த வீட்டை பயன்படுத்த போறீங்க என்றாலும் அதுக்கான வழியையும் அவர்கள் ஏற்படுத்தி தாரார்கள். எனவே இந்த காணொளியை முழுமையாக பாருங்கோ. இந்த வீடு எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படும் என்றால் அவர்களோட தொடர்பு கொள்ளுங்கோ. எப்போவுமே நாங்கள் காணொளி போட்டதுக்கு பிறகு எல்லாருமே என்ன தொடர்பு கொண்டு, தம்பி அந்த வீடு கேட்ட நாங்கள் அவர்கள் வாடகை கொடுத்துட்டார்களாம் என்று சொல்வார்கள். எனவே நீங்கள் வாரதுக்கு முதல் திட்டம் போட்டு ஒரு நாள் வரப்போறீங்களா, இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போவே தொடர்பு கொண்டு இந்த நாளுக்குரிய காலம் எங்களுக்குன்றதை சொல்லி புரிய வச்சு அந்த வீட்டில் தங்குறதுக்கு பாருங்கோ. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ள போகலாம். போறதுக்கு முதல் இந்த வீடு எங்க இருக்குண்டா, நீங்கள் யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதியால வரும்போது இணுவில் கந்தசுவாமி கோயிலுக்கு வர அந்த வீதி இருக்குத்தானே, அதால அப்படியே வந்து பரதாசசேகர பிள்ளையார் கோயில் இருக்குது. அந்த கோயிலை தாண்டி வரும்போது இந்த இடத்துல தான் அந்த வீடு இருக்குது. நீங்க யாழ்ப்பாணம் காங்கேசந்துறை பிரதான வீதியில இருந்து இந்த இடத்துக்கு வாரதுண்டா அன்னளவா 1 கிலோமீட்டர் பயணம் செய்யணும். 1.5 கிலோமீட்டர் எல்லாம் இல்லை, அன்னளவா 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டருக்கு உள்ள அல்லது கொஞ்சம் கூடி இருக்கலாம். எனவே இந்த காணொலியை நீங்கள் பாருங்கோ. இப்போ நாங்கள் வீட்டை சுற்றி காட்ட போகிறோம், வாங்க உள்ளுக்கு போவோம். இதால் வந்த உடனே ஒரு பிரதானமான நுழைவாயில் இருக்குது. இந்த நுழைவாயிலை தாண்டி உள்ளுக்கு போகும்போது தான் வீட்டினுடைய நுழைவாயிலே இருக்குது. வாங்க உள்ளுக்கு போகலாம். இந்த இணுவில் என்ற ஊரை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மிகவுமே நெருக்கமான வீடுகள் இருக்கிற ஊர். சில ஊர்கள் எல்லாம் வீடுகள் இடிக்கப்பட்டு திக்கு திக்கா வீடுகள் இருக்கிற மாதிரி மாறிடும். ஆனால் இங்கே தொடர்ச்சியாக நெருக்கமாகவே வீடுகள் இருக்குது. இதுதான் அந்த வீடு. வீட்டினுடைய முன்பகுதியை பார்ப்போம். அதுக்கு முதல் வீட்டினுடைய மதில் பகுதியை பாருங்கோ, நல்லா இருக்குது. ஒரு அளவான உயரத்தோட மதில் கட்டப்பட்டு, இது மதில்ன்றதை விட அழகுபடுத்தி இதை கட்டியிருக்கிறார்கள். முன்னுக்கு ஒரு பாதுகாப்புக்கான வாசல் இருக்குது. அதை தாண்டி வரும்போது இந்த இடத்துல இருக்குது. நீங்கள் வாகனத்தில் வாரீங்களா தரித்து விடுறதுக்கான ஒரு இடம் இதில் இருக்குது. நீங்கள் ஒரு கேடிஹெச் கொண்டு வாரீங்களா அதை இந்த இடத்துல விடலாம், அதுக்கான வழி இதில் இருக்குது. இதுதான் வீட்டினுடைய ஒரு பக்கம். இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம் வாங்கோ. இந்த வீதி அல்லது வீதின்றதை விட இந்த வீட்டுக்கு வாரதுக்கான பாதையினுடைய 2 பக்கங்கள்லையுமே பூச்சாடிகள் வைக்கப்பட்டு மிக அழகான தோற்றத்தில் இருக்குது. இரவு வேளையில் இந்த காட்சிகள் நல்லா இருக்குமன்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இதில் இரும்பால் செய்யப்பட்ட ஒரு அமைப்பு. அதே மாதிரி இந்த மாதிரி இரவு வேளைகளில் அழகு கொடுக்குற மாதிரியான மின் விளக்குகள் இந்த மதிலில் போடப்பட்டிருக்குது. நல்ல வடிவாக இருக்குது. வீட்டினுடைய வண்ண பயன்பாட்டை பாருங்கோ, நல்லா இருக்குது. நான் வந்த உடனே அந்த அண்ணாக்கு சொன்னேன், இந்த வண்ண பயன்பாடு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதிகமாக அந்த மஞ்சள் சிவப்பு கண்டு இல்லாமல் இதை பார்க்க நல்லா இருக்குது. எப்போதுமே எனக்கு இந்த மாதிரியான வண்ணங்கள் பிடிக்கும். இதில் இருக்கிறது அல்லது வெள்ளை அப்படியான வண்ணம் பிடிக்கும். இந்த வண்ணமும் பாருங்கோ, வித்தியாசமாக நல்லா இருக்குது. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போவோம். இதுதான் வீட்டுக்குள்ளே வாரதுக்கான பிரதான நுழைவாயில். வாங்க உள்ளுக்கு நாங்கள் போகிறதுக்கு முதல் இதில் பாருங்கோ, ஒரு இருக்கை அமைப்பு, சீமெந்தால் செய்யப்பட்ட அமைப்பு. இது நல்லா இருக்குது. சரி, இதுதான் வீட்டினுடைய முன்பகுதி. இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம். தராசா போடப்பட்டிருக்கு. இந்த மாதிரியான வீடுகளை சுற்றி காட்டும் போது உங்களுக்கு அதில் என்ன பயன் இருக்குமெண்டா, எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் வரும்போது தொடர்பு கொண்டு இங்கே வந்து தங்கலாம். அதை விட புதிய புதிய வீடுகள் கட்டணும் என்று யோசிக்கிறவர்கள் இந்த மாதிரி வீடுகளை பார்த்து இதில் எது நல்லதாக இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு உங்களுடைய வீடுகளில் அதை சேர்க்கிற நேரம் உங்களுடைய வீடு இன்னும் சிறப்பாகவும் வடிவாகவும் வரும். அதில் மாற்று கருத்தே இல்லை. இது மேலே போகிறதுக்கான பகுதி. இது ஒரு வரவேற்பு பகுதி. பாருங்கோ, இந்த இடத்துல கதிரைகள் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு அளவான வரவேற்பு
பகுதி. சரியா? இப்போ நாங்கள் உள்ளுக்கு போவோம். இந்த வீட்டில் எப்படி வண்ண பயன்பாடு சிறப்பாக இருக்கோ அதே மாதிரி இங்கே தேக்கம் கதவுகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதில் பாருங்க, இதெல்லாம் தேக்கு தான், முழுமையாக தேக்கு தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதில் தேக்கில் செதுக்கி இருந்தாலே நல்லா இருக்கும் பாருங்க. அதுவும் இதை என்ன சொல்கிற அந்த அதே மாதிரியே பலகை மாதிரியே காட்டுறதுக்காக என்ன பேர் சொல்கிற வாட்டர் பேஸ்ட் ஏதோ சொல்கிறேன், அதுதான் பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதான் பூசி இருக்கிறார்கள். அதால் இது அப்படியே சிறப்பாக தெரியுது. இப்போ உள்ளுக்கு போவோம். இதுதான் மிகப்பெரிய மகிழும் பகுதி அல்லது லிவிங் ஏரியா. இந்த மாதிரி ஒரு பெரிய இடம். இதில் தொலைக்காட்சி பெட்டி இருக்குது. உள்ளுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வண்ணத்தையும் பாருங்க. இந்த மஞ்சள் இல்லாமல் இது நல்லா இருக்குது, உங்களுக்கும் பிடிக்கும் என்று நான் நினைக்கிறேன். தராசோ பகுதியை பாருங்க. முழுமையாக இந்த வீடு முழுவதுமே தராசோ தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அடுத்தது மேலே பாருங்க, சில இடங்களுக்கு போகும்போது அந்த அதிகமான ஜிப்ச வேலைப்பாட்டை கொண்டிருப்பார்கள். ஆனால் இது சாதாரணமாக நல்லா இருக்குது. ஏனெண்டா சில பேர் மாடி என்று கட்டினாலும் மேலே சீமெண்ட் தட்டு இருந்தாலும் கூட அதுக்கு கீழே ஜிப்ச வேலைப்பாடு செய்வார்கள். அதெல்லாம் வீண் செலவாக சில இடங்களில் பார்க்கப்படுது, சில பேரினுடைய ஆசை. ஆனால் எனக்கு இப்படி இருக்கிறதுன்றது விருப்பம். ஒரு சின்ன வேலைப்பாடு, அதாவது ஓடு மேலே போட்டிருந்தா உள்ளுக்கு ஏதாவது வேலைப்பாடுண்டா அதுவும் அளவான வேலைப்பாடாக இருக்கும்னு மட்டும் தான் நான் யோசிப்பேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இப்படி தட்டு போட்டால், சீமெண்ட் தட்டு போட்டால் அது அப்படியே இருக்கணுமன்றதை நான் யோசிக்கிறேன். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம். அதை விட 4 மின்விசிறி சுழண்டு கொண்டு இருக்குது, அதை விட போதுமான வெளிச்சம் இருக்குது. இந்த மாதிரி அழகுக்கேற்ற மஞ்சள் வெளிச்சமுடைய இரவுக்கேற்ற இந்த ஷோ லேம்ப்னு சொல்லுவார்கள். அடுத்தது இந்த இடத்துல பாருங்கோ, பலகையால் செய்யப்பட்ட ஷோ லேம்ப் இப்படி இருக்குது. சரியா? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சொகுசு இருக்கைகள் இருக்குது இந்த இடத்துல. அப்படியே வந்தீங்களா இதில் சாப்பாட்டு மேசை. சரியா? இந்த சாப்பாட்டு மேசைக்கு மேலே இந்த பகுதியில் பாருங்க, மரப்பலகையால் செய்யப்பட்ட மின்விளக்கு ஷோ லேம்ப் நல்ல வடிவாக இருக்குது. அடுத்தது இந்த மகிழும் பகுதியை பாருங்க. இந்த மாதிரி பயன்படுத்தப்பட்டிருக்கிற திரைச்சீலை எவ்வளோ வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்களா? சில எங்கள்ட வீட்டையெல்லாம் நிறைய வேலைப்பாடு இருக்கிற மாதிரி நாங்கள் பயன்படுத்தி போட்டு பிறகு யோசிச்சுனாங்க தனி நிறத்தில் இருக்கணுமெண்டு. இந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு இது நல்லா பிடிச்சிருந்தது, அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த சாப்பாட்டு மேசையை தாண்டி இப்படி வந்தீங்களேண்டா இதில் இருக்கிறது சமையலறை. தம்பி வீட்டுக்குள்ளே வந்தால் முதல்ல சாமி அறைக்கு போகணுமன்றது நீங்கள் எனக்கு சொல்கிற ஒரு அறிவுரையாக இருக்கும். அதில் சரிதான், நாங்கள் அவசரப்பட்டதுக்குள்ளே வந்துட்டோம். சரி, வந்து நாங்கள் காட்டி கொண்டு போகிறோம். இது சமையலறை. சரியா? அப்படியே வாங்கோ. இது சாமியறை. உள்ளுக்கு போவோம் வாங்கோ. நல்ல பெரிய படம் வைக்கப்பட்டிருக்குது. இதுக்குள்ளே வேறு எந்த விதமான பொருட்களுமே இல்லை. சாமி அறைக்கு என்ன தேவையோ அப்படியான பொருட்கள் மட்டும்தான் வச்சுருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்களா? எல்லா அறைக்கும் இதே திரைச்சியில் தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுவும் தேக்கு தானே. சில வேம்போ தெரியல, சில வேளைகளில் இது வேம்பாக இருக்கும். ஏன்னா கூடுதலாக சாமி அறைக்கு வேம்பு தான் பயன்படுத்துகிறவர்கள். இங்கே மேலே பாருங்க, இது முன்னுக்கு தான் அந்த இது மாதிரி இருக்கு. என்ன இது எனக்கு தெரிஞ்சு மேலே கூரை அமைப்பேன்னு நினைக்கிறேன். சரி, தெரியல, வாங்க போவோம். இப்போ நாங்கள் முதலாவது படுக்கை அறைக்கு போவோம் வாங்கோ. வந்த உடனே குளிர்மையாக தாங்க முடியலை. இதுக்குள்ளே பாருங்கோ, மின் விசிறி இருக்குது, குளிரூட்டி இருக்குது, 2 பேர் நித்திரை கொள்ளக்கூடிய கட்டில் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல உடுப்பு போடுறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. சரி, அதை விட இந்த இடத்துல ஒரு கண்ணாடி பெட்டியோட ஒரு அமைப்பு இருக்குது, தேவையான பொருட்களை வச்சு எடுக்கிறதுக்காக இருக்கும். சரி, அடுத்ததாக இன்னொரு அறைக்கு போவோம் வாங்கோ. இதில் இருக்கிறது அடுத்த அறை. இது ஒரு சின்ன ஒடுக்கமான சின்ன பாதை மாதிரி. இதால் போனால் குளியல் அறைக்கு போகலாம். அப்படியே இங்கே வாங்கோ, இந்த அறையை பார்த்துட்டு போவோம். இதுக்குள்ளே மின்விசிறி இருக்குது, அங்கே இருக்கிற மாதிரி கண்ணாடி பெட்டி இருக்குது. அடுத்தது இதில் கண்ணாடி இருக்குது முகம் பார்க்குறதுக்கு. சரியா? திடீர்னு பார்த்துட்டு என்னடா இதில் யாரோ நடிகர் நிற்கிறான்னு யோசிக்கிறேன். அதால் கொஞ்சம் தடுமாறி போனேன். உன்னை சொல்லி என்ன சொல்கிறேன்டா. சரியா? அடுத்தது இதில் உடுப்பு போடுறதுக்கான கம்பி அமைப்பு இருக்குது. ஒரு அளவான அறை, 2 பேர் நித்திரை கொள்றதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இதுக்கு வைக்க தெரியலை, உண்மையை சொல்கிறேன். மின்விசிறி சுரண்டு கொண்டிருந்தாலும் அந்த ஒரு குளிர்மை மாதிரி, ஒருவேளை குளிரூட்டப்பட்ட அறைக்குள்ளே வந்து நிற்கிறதாலேயோ தெரியலை. ஆனால் நல்ல குளிர்மையாக இருக்குது. வெக்கை காலத்தில் மின்விசிறி போட்டாலும் வேர்க்கும். ஏனென்னா இந்த வெக்க காலத்தில் குளிரூட்டியே சில வேளைகளில்
எங்களுக்கு வெக்கையை கொண்டு வந்து தருது. கடந்த பங்குனி மாதத்தில் ஐயோ பல்ல காட்டினது வெயில். இது குளியலறை, இதுக்குள்ள குளிக்கிறதுக்கான பகுதி இருக்குது. சரியா, இது திறந்தா இப்படி நான் போயிடலாது. சரியா, அடுத்தது இதில் ஹொமேட் இருக்குது, இதில் சாதாரண கழிப்பறை இருக்குது. குளியலறை பார்த்தாச்சு. இதுதான் கீழ்த்தளம். இந்த கீழ்த்தளத்தில் என்னென்ன இருக்குது? 2 படுக்கை அறை, ஒரு சமையலறை, ஒரு சாமி அறை, ஒரு பெரிய மகிழும் பகுதி. அதை விட ஒரு பாதை மாதிரி தான் சேர்த்து கொள்ள தேவையில்லை. குளியலறையும் இருக்குது. இவ்வளவும் கீழ்த்தளம். இப்போ நாங்கள் மேல் தளத்துக்கு போக போகிறோம். வாங்கோ, படிப்படியாக முன்னேறணும்ன்றதால படியில் ஏறி போக போகிறோம். சரியா, இந்த மாதிரி இரும்பு வேலைப்பாடு தான் நீங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில்வர் வேலைப்பாட்டை விட எனக்கு இரும்பு வேலைப்பாடு பிடிக்கும், சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் சில்வர் வேலைப்பாடு அதிகமான செலவு இருக்கும். இந்த இரும்பு வேலைப்பாட்டில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு பின்னடைவான காரியம் என்னென்னா, மழை நேரங்களில் அல்லது சீதோட்ச நிலை என்று சொல்லுவார்கள், மழை வெயில் போன்ற காரணிகளால் இது பாதிக்கப்படுறது கூட. அதனால் அடிக்கடி இதை பராமரித்து கொண்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா கரல் பிடிச்சு போடும். ஆனால் நல்ல வடிவாக இருக்கும். சரியா, சில்வர் கரல் பிடிக்காது. இப்படி படி வேலைப்பாட்டை பாருங்கோ, இதுக்கும் தராசு தான் போடப்பட்டிருக்குது. சரியா, அப்படியே வந்தா இதில் ஒரு பிரதான கதவு இருக்குது. அதை திறந்து உள்ளுக்கு வந்தா இது ஒரு மகிழும் பகுதி. வாங்கோ, இந்த இருக்கையை பார்த்தீங்களா, நல்லா இருக்குது. இந்த இருக்கை நல்ல அமைப்பு, நல்ல வடிவாக இருக்குது, நல்லா இருக்குது. சரியா, விரைவில் இதில் இருந்து நான் சொல்கிறேன், அது உங்களுக்கு விளங்காது. சரியா, இது மகிழும் பகுதி. இது கீழையும் குளிர்சாதன பெட்டி இருந்தது தானே, மேலேயும் இருக்குது, அவனும் இருக்குது. சரி, அப்படியே இந்த மகிழும் பகுதியில் பார்த்தீங்கன்னா தொலைக்காட்சி பெட்டி இருக்குது, தட்டு. அடுத்தது சாப்பாட்டு மேசை. இந்த சாப்பாட்டு மேசை இருக்கை நல்லா இருக்குது. அடுத்தது இதில் இருக்கிறது குளியலறை. சரி, இதில் இருக்கிறது குளியலறை, பொதுவான குளியலறை. கீழே ஒரு பொதுவான குளியலறை தான் இருக்குது. எல்லாம் அறையோடு சேர்ந்து இல்லை தானே, என்ன ஒரு பொதுவான குளியலறை. அடுத்த இதில் இன்னொரு அறை இருக்கு. வாங்கோ, இது 2 பேர் நித்திர கொள்ளக்கூடிய ஒரு அறை. மின்விசிறி இருக்குது, அது மாதிரி உடுப்பு போடுறதுக்கான இடம் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது குளியலறையோடு சேர்ந்த ஒரு அறை. அப்படியே இங்கே வந்து பாருங்க, இந்த குளியலறையில் இந்த மார்பிள் பயன்பாட்டை, இங்கே ஒரு சோலையான இடத்துல நிற்கிற மாதிரி தான் தெரியுது. நல்லா இருக்குது, என்ன தூர தரிசனத்தோட நல்ல வடிவாக தெரியுது. அப்படியே வாங்கோ, அப்படியே வந்தீங்களா அடுத்ததாக 2வது அறையை காட்டுறோம். இது குளிரூட்டி போடப்பட்டிருக்குது, நல்ல குழு குழு எண்டி இருக்குது, மின்விசிறி இருக்குது, அதை விட உடுப்பு போடுறதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த மாதிரி ஒரு பெட்டி இருக்குது. அடுத்தது இதுவும் இருக்குது. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இதெல்லாம் பார்த்து வைக்கணும். இது அப்படியே வந்தீங்களா அடுத்த அறையை பார்க்கலாம். வாங்கோ, இது இன்னொரு அறை. எல்லா அறையுமே 2 பேர் நித்திர கொள்ளக்கூடிய அறை தான். இதில் அந்த இடத்துல கண்ணாடி அமைப்பு இருக்குது. அடுத்தது மின்விசிறி இருக்குது. இதில் உடுப்பு போட்டு எடுக்கிறதுக்கான பகுதி இருக்குது. மேலே பார்த்தீங்களா மார்பிள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கீழ்ப்பகுதியில் முழுமையாக டராசோ, மேலே மார்பிள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. தரைப்பகுதியை பாருங்கோ. ஆனால் எல்லாம் ஒரே வகையான மார்பிள் தான். இந்த கரை சட்டங்களுக்கு கருப்பு பயன்படுத்தப்பட்டிருக்குது. மற்றபடி உள்ளுக்கெல்லாம் ஒரே மாதிரியான மார்பிள் தான். கீழே டராசோ. அடுத்ததாக இதில் ஒரு கதவு இருக்குது. இந்த கதவை திறந்து வெளியில் வந்தால் இது ஒரு ஓய்வு பகுதி. இரவு நேரங்களில் இந்த பகுதியில் நல்ல ஓய்வாக எல்லாரும் சேர்ந்திருந்து கதைச்சு பேசி மகிழ்வு அனுபவிக்கலாம். இதில் மேல் பகுதியை பாருங்க, இந்த மரப்பலகை அடிப்படையாக கொண்ட வேலைப்பாடு, சீலிங்கி வேலைப்பாடு. அடுத்தது இங்கே வாங்கோ, இதால் வந்தீங்களா இதில் ஒரு பகுதி இருக்குது. இந்த பகுதியை இந்த சமையல் அறை மாதிரி மாற்றி இருக்கிறார்களோ, ஒரு சின்ன ஒரு சமையல் அறை மாதிரியான அமைப்பில் இருக்குது. இதுக்குள்ளே செலவு இயந்திரமும் இருக்குது. சரியா, அப்படி எதுக்குள்ளால பாருங்க, இதுதான் படி, நாங்கள் ஏறி வந்த படி. சரி, இவ்வளவும் தான். இப்படி வாங்க பார்ப்போம். இதில் மேல் பகுதியில் ஜிப்ச வேலைப்பாடு என்று நினைக்கிறேன்.
ஜிப்ச வேலைப்பாடு, ஜிப்ச வேலைப்பாடு தான் இது. இந்த ஜிப்ச வேலைப்பாட்டையும் பார்த்தீங்களா, ஒரு அளவான வேலைப்பாடோடு அந்த கரைக்கு மட்டும் இப்படி ஒரு அமைப்பு பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் இந்த அண்ணாவுக்கு நல்ல ஒரு ரசனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சாதாரணமாக இருக்கணும்ன்ற எண்ணத்தில் நல்ல ரசனை இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடு கட்டின அண்ணாக்கு. அடுத்தது இந்த மேல் பகுதியில் இருக்கிற இந்த திரைச்சீலை பாருங்கோ, ஒரு ஊதா நிறத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஊதா நிறமும் நல்லாத்தான் இருக்குது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வண்ணத்துக்கு பொருந்தி இருக்கிறது கீழே இருக்கிற அந்த திரைச்சீலை. சரியா, இதுதான் மேல்தளம். இந்த மேல்தளத்தில் பார்த்தீங்களா 1 2 3 படுக்கை அறை இருக்குது. ஒரு அறையோடு சேர்ந்த குளியல் அறை, இன்னொன்று ஒரு பொதுவான குளியல் அறை. சரி, இவ்வளவு தான். இனி கீழே போவோம். இதை விட அங்கால அது கிரையா போகுது. இப்படியே வாங்கோ. அடுத்தது இன்னொரு பகுதியை உங்களுக்கு காட்ட போகிறேன்னு வாங்கோ. அதோட இந்த காணொலியை நிறைவு செய்வோம். கண்டுட்டியா? ஜானக்குட்டி மாதிரி இருந்து கொண்டு சின்ன தடிக்குள்ளே போய் மறையிறவன் என்ன. சரி, இந்த பக்கம் வந்தீங்களா, இதில் ஒரு வெளிப்புற சமையல் அறை இருக்குது. சரியா, இதில் காத்தோட்டமாக நின்று சமைக்கணுமென்று யோசிச்சா இந்த இடத்துல சமைக்கலாம். நிறைய பேருக்கு அந்த அடுப்பரிச்சு சமைக்கணுமென்ற ஆர்வம் இருக்கும். அப்படியானவர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்படியே வந்தீங்களா, இதுலேயும் ஒரு சலவை இயந்திரம் இருக்குது. நல்ல காற்றோட்டமாக தான் இருக்கும். இதில் 2 சமைச்சு சாப்பிட நல்லா இருக்கும். வாங்கோ. இந்த வீட்டை உங்களுக்கு முழுமையாக சுற்றி காட்டி இருக்கிறேன். இந்த வீட்டில் மொத்தமாக 5 படுக்கை அறை இருக்குது. ஒரு சாமி அறை, 3 குளியல் அறை, கீழே ஒரு பொதுவான குளியல் அறை, மேலே அறையோடு சேர்ந்த ஒரு குளியல் அறை, அதை விட ஒரு பொதுவான குளியல் அறை, அதை விட மேலே ஒரு தற்காலிகமான சமையல் பகுதி மாதிரியான சமையல் அறை மாதிரியான ஒரு சின்ன அமைப்பு இருக்குது. இவ்வளவு தான் இந்த வீட்டினுடைய சூழல். இந்த காணொலியை பார்க்குறவர்கள் நீங்கள் இந்த வீட்டை முழுமையாகவும் வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் கீழ்த்தளம் மட்டும் பெற்றுக்கொள்ளலாம், மேல் தளத்தையும் தனியாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் எப்படி இந்த வீட்டை எதிர்பார்க்குறீங்களோ நீங்கள் இவர்களோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொண்டு எதிர்காலத்தில் வரும்போது பயன்படுத்தி கொள்ளுங்கோ. அதை விட இந்த வீட்டை நீங்கள் நிகழ்வுகளுக்காகவும் வாடகைக்கு பெற்றுக்கொள்ளலாம். உதாரணமாக ஒரு திருமண நிகழ்வு நடத்த போகிறீங்களா, சிலது வெளி மாவட்டத்தில் இருக்கலாம் அல்லது வெளிநாட்டில் இருக்கலாம். அங்கே இருந்து இங்கே வந்து ஒரு நல்ல வீடு, நல்ல வடிவான வீடாக இருக்கணும். எப்போவுமே நாங்கள் ஒரு நிகழ்வு நடத்துகிறோம்னா அதுக்கு காட்சி பதிவுகள்ன்றது இருக்கும். அப்போ அதை பதிவு செய்யும் போது நல்ல வடிவான வீடாக இருக்கணும்னு யோசிப்பீங்க. இந்த வீடு அதுக்கு பொருத்தமாக இருக்குமாக இருந்தால் நீங்கள் இந்த வீட்டை பயன்படுத்தி கொள்ளலாம். உதாரணமாக இப்போ மாப்பிள்ளை வீடுன்ற எப்பவுமே உங்களுடைய வீடு இங்கே இருந்து மாப்பிள்ளை அழைச்சி கொண்டு போகிற மாதிரி அந்த ஒரு காட்சி பதிவுகளை செய்கிறதுக்கு இந்த வீடு பொருத்தமாக இருக்குமா என்றதை யோசிங்கோ. பெண் வீடாக இருக்கிறதுக்கு பொருத்தமாக இருக்குமான்னு யோசிங்க. எல்லாத்தையும் யோசித்து இந்த வீட்டை பயன்படுத்தி கொள்ளுங்கோ. இப்போ இந்த காணொலியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்திலே இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.